அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம பாலிட்டியில் உள்ள அனைத்து ஆர்டிக்கலையும் எப்படி நிமோனிக் வடிவிலையோ இல்லை ஸ்டோரி பேஸ்ட்லேயோ மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸ் பாலிட்டி புக்கில் வந்து பார்ட்ஸ் அந்த 25 பார்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து தெளிவாக நம்பர் வித் எந்த ஆர்டிக்கிள் ஆரம்பித்து எந்த ஆர்டிக்கிளில் முடியுது அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிக்கலைன்னாலும் நீங்கள் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க படிக்கும்போது, சரியா? நமக்கு எந்தெந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்தெந்த நம்பரு அப்படிங்கிறது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் எந்த நம்பருக்கும் குழப்பம் வராது. பின்னாடி போக 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 ஒரு சில நம்பருக்கு வந்து நீங்கள் அங்கே மைண்டில் ஸ்டோர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஆர்டிக்கிள் வந்து ஃபுல்லாக மைண்டில் அப்படியே நிற்கும். கொஸ்டினில் சப்போஸ் 167வது ஆர்டிக்கல், 168வது ஆர்டிக்கல், ஆப்ஷன்லேயே 4 இது தொடர்ந்து இருக்கும். 167, 168, 169, 170 அப்படி 4 இருக்கும். நமக்கு வந்து அந்த இடத்துல போய் மேலே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான், இது 167 168 அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும், சரியா? அப்போ அந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு நிமோனிக் வடிவில் ஏதோ ஒரு கோடு வேர்டு வச்சுருக்கணும். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு ஒரு கோடு வேர்டு, அதை நம்ம டீகோட் பண்ணுற மாதிரி. இந்த நம்ம மேக்ஸ்லாம் இருக்குல்ல, ஏபிசிடி லெட்டரை வந்து நம்ம டீகோட் பண்ணுற மாதிரி தான் இங்கே நம்ம ஒவ்வொரு பிரசிடெண்ட்டாக அதுக்கு ஒரு கோட் வேர்டு, பீம் டெக் காயின் அப்படிங்கிறது தான் பிரசிடெண்ட்டோட கோட் வேர்டு. அந்த பிரசிடெண்ட் வச்சு ஆர்டிக்கிள் வருது 50 சம்திங் ரிலேட்டட்னா, இந்த கோட் வேர்ட்லேருந்து நம்ம அந்த வேர்டுக்கு நம்ம இங்கே படிச்சிருவோம். இதை பார்த்தோன்னா அங்கே அவங்களுக்கு எப்படி சொல்ல, கொஸ்டினை பார்த்தோன்னே சீக்கிரமாக ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும், சரியா? பார்ட் 1 பார்ட் 2 இது, அதாவது இந்த 2 பார்ட்டையும் ஒரு வீடியோவாகவும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் ஒரு வீடியோவாகவும், டிபிஎஸ்பி ஒரு வீடியோவாகவும், அப்புறம் பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, அப்புறம் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த 3 பேர் சேர்த்து ஒரு வீடியோவாகவும், அப்புறம் மீதி இருக்கிற பார்லிமெண்ட் மட்டும் ஒரு வீடியோவாகவும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு வீடியோவாகவும், அப்புறம் கவர்னர், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் வருமா, அது ஃபுல்லாக ஒரு வீடியோவாகவும், மீதி ரிமைனிங் ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சு வர்ற எல்லாத்தையும் ஒரு வீடியோவாகவும், அப்புறம் ஹைகோர்ட் மட்டும் ஒரு வீடியோவாகவும், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து அதெல்லாம் ஒரு வீடியோவாகவும், ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு வீடியோவாகவும், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டாக வீடியோ நான் வந்து ஆர்டராக போடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நான் எல்லா கடந்த ஒரு 3 வருஷமாக நடந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 பேப்பரில் உள்ள கடந்த 3 வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸில் இந்த நம்பர் பேஸ்டு கொஸ்டின் இருக்குல்ல, அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஒரு 100-150 ஆர்டிக்கல் முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எப்படி ஆன்சர் நீங்களே எடுத்துருவீங்க. பார்த்தோன்னே நம்மளுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும், நம்ம படித்ததை வச்சே போடுற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் அது நமக்கு ஞாபகத்தில் தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சில கொஸ்டின்லாம் கொஞ்சம் கஷ்டமாக வர்ற மாதிரி இருக்குது. ஒரு சில கொஸ்டின், அந்த கொஸ்டின்லாம் நம்ம இந்த இப்போ ஷார்ட்கட் படித்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? பார்ட் 1 பார்ப்போம். பார்ட் 1 வந்து என்னென்னா, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஆர்டிக்கல் 1ல் ஆரம்பித்து 4 ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும். இதோட நிமோனிக் வேர்டு வந்து என்னென்னா NAAA. இந்த 4 ஆர்டிக்கிளோட நிமோனிக் வேர்டு வந்து NAAA, சரியா? அதாவது இப்போ வந்து அதை வந்து அதோட டீகோடிங் பார்ப்போம் என்னென்னு. என் ஃபார் நேம், அந்த சின்ன சின்ன வேர்டை மட்டும் மைண்டில் ஞாபகத்தில் வைங்க. ஏ வந்து அட்மிஷன், அடுத்த ஏ வந்து ஆல்ட்ரேஷன், அடுத்து 4வது ஏ வந்து அமெண்ட்மெண்ட், சரியா? இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் கொஞ்சம் மீதி ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸையும் அடுத்த தடவை சொல்லும் போது சேர்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம். என் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன், அடுத்த ஏ வந்து அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், சரியா? அடுத்த ஏ வந்து என்னென்னா இந்த ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்ட்ரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், சரியா? 4வது உள்ள ஏ வந்து என்னதுன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் 4th ஸ்கெடியூல். 4th ஸ்கெடியூலில் நம்ம திருத்தம் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கு. எந்த 2 ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா ஆர்டிக்கல் 2 and 3, சரி? ஆனால் இந்த பாட்டிலேருந்து எந்த கொஸ்டினுமே இது வரைக்கும் கேட்கல. ஆர்டிக்கல் 1 அதை மட்டும் ஒரு தடவை கேட்டிருக்கான், அதான் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன். இது ஒரு கூற்று கொஸ்டினில் வச்சுருக்கான், சரியா? இது வந்து ரொம்ப பழைய கொஸ்டின். மற்றபடி ஒரு சில எதுலேயுமே கேட்கல இந்த கொஸ்டின் இந்த பாட்டிலேருந்து, சரியா? சப்போஸ் கேட்டாங்கன்னா
இந்த நம்ம நான் அப்படிங்கிற அக்ரானிமிக் வேர்டு, அதாவது நிமோனிக் வேர்டை வச்சு நம்ம இந்த 4 ஆர்டிக்கிளும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பார்க்காம ஒரு தடவை சொல்லி பாருங்கள். என் ஃபார் நேம், ஏ ஃபார் அட்மிஷன், அடுத்து ஏ ஃபார் ஆல்ட்ரேஷன், அடுத்து ஏ ஃபார் அமெண்ட்மெண்ட். சின்ன சின்ன வேர்டாக மைண்டில் ஏற்றிக்கோங்க. அடுத்து உங்கள் மைண்டில் ரிமைனிங் பார்ட்டு அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த வேர்டை சொல்ல அது அடுத்தடுத்து அப்படியே என்ன அதுக்கு அடுத்த வேர்டு என்ன, அதுக்கு அடுத்த வேர்டு என்னன்னு நம்ம மூளையே நம்ம யோசிக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. சரியா? அப்போ நம்ம இன்னொரு தடவை இங்கே வாட்ச் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து ஸ்டோர் ஆகி உட்காரும். சரி, அதனால் அடுத்த தடவை வாசிக்கும் போது இன்னொரு தடவை வாசிச்சிடும். N = நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன், A = அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், அடுத்து A = ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ், இல்லைனா பவுண்ட்ரிஸ், இல்லைனா நேம்ஸை மாற்றுறது எதில் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸில். சரியா? அதுபோக ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். சரியா? அடுத்து 4வது வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் 4th ஸ்கெடியூல். சரியா? நான் முதல் அட்டவணையிலையும் 4வது அட்டவணையிலையும் திருத்த மேற்கொள்ள எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா அண்டல் ஆர்டிகிள் 2 and 3 2 மற்றும் 3 ஆர்டிகிளுக்கு கீழே வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 4. சரியா? இதே மாதிரி தான் அவ்வளோ 400க்கு மேலே ஆர்டிக்கிள் இருக்குது. எல்லா ஆர்டிக்கிளும் இதே மாதிரி நம்ம பார்க்கும்போது ஈஸியாக உட்காரும். நான் 150 ஆர்டிக்கிள் முடிஞ்சோடனே உங்களுக்கு பிஓக்கும் அனுப்புகிறேன். அந்த பிஓக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சு. இப்போ வந்து பார்ட் 2 பார்ப்போம். பார்ட் 2 வந்து என்னதுன்னா சிட்டிசன்ஷிப்பு. இதோட ஆர்டிக்கிள் வந்து 5லேருந்து 11 வரைக்கும். சரியா? இதோட நிமோனிக் வேர்டு வந்து என்னென்னா சிபிஐ ஆஃப் சிபி. சரியா? இப்படி இதை வந்து எப்படி ஒரு ஸ்டோரி பேஸில் நான் வைக்கணும்னா சிபிஐ, அதை நம்ம என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அது வந்து என்ன சொல்லணும், அதே மாதிரி இங்கே வந்து சிபிஐன்னு எடுத்துக்கணும். அந்த சிபிஐயை, அதாவது சிபிஐயை நம்ம இங்கே ஒரு சிபிஐயை எடுத்துக்கிறோம். சரியா? அவங்க வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த ஆஃப் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறது அந்த மாதிரி. சரியா? யாரை ஆஃப் பண்ணுறாங்கன்னா சி ஃபார் க்ரைம், பி ஃபார் பண்ணுறவங்க, அதாவது க்ரைம் பண்ணுறவங்க. சிபினா என்னதுன்னா க்ரைம் பண்ணுறவங்க. இதை வந்து நீங்கள் இந்த கோட் வேர்டு இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் சின்னதாக இந்த மாதிரி தமிழ்லனாலும் எழுதி வச்சுக்கோங்க. சிபிஐ ஆஃப் பண்ணிடுறாங்க யாருன்னா க்ரைம் பண்ணுறவங்கள அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் சிட்டிசன்ஷிப் அந்தோட கோட் வேர்டு. இந்த கோட் வேர்ட்லேருந்து நம்ம டீகோட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஆர்டிக்கிள் நமக்கு தெரியும் 5லேருந்து 11 வரைக்கும். நம்ம பார்ட்ஸ் டேபிள்லேயே தெளிவாக படிச்சிருப்போம். சிட்டிசன்ஷிப் வந்து எதுலேருந்துன்னா 5லேருந்து 11 வரைக்கும். இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த கோட் வேர்டு தேவைணும். கோட் வேர்டு வந்து என்னது, சிபிஐ. அந்த சிபிஐக்கு பதில் இங்கே இந்த பிக்கு பதில் இந்த பி வரும், ஓபி வரும். அப்போ சிபிஐ ஆஃப் பண்ணிடுறாங்க யாரன்னா க்ரைம் பண்ணுறவங்கள, சிபிஐ. சரியா? அவ்வளோதான். இந்த கோட் வேர்டை மைண்டில் வச்சுக்கோங்க. சிட்டிசன்ஷிப்னால இந்த கோட் வேர்டு ஞாபகத்தில் வரணும். எந்த ஆர்டிக்கல், இப்போ சப்போஸ் 8வது ஆர்டிக்கல் என்னென்னு அப்படின்னு கேட்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கோட் வேர்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிபிஐ ஆஃப் பண்ணிடுறாங்க யாரை, க்ரைம் பண்ணுறவங்கள, சிபிஐ அப்படின்னு. அதை நம்ம இந்த கோட் வேர்டு தெரிஞ்சுட்டா 5, 6, 7, சி ஃபார் 5, பி ஃபார் 6, ஐ ஃபார் 7, அப்படி ஓ ஃபார் 8. ஸோ ஓ ஃபார் 8ன்னு வந்துட்டா 8வது ஆர்டிக்கல் தான் நான் கொஸ்டின் கேட்கான்னு வச்சுக்கோங்களேன். அவுட் சைடு இந்தியா. நம்ம இங்கே வந்து நம்ம அதில் கீழே டீகோடிங் வேர்டில் பார்த்துருப்போம் என்னென்னா அவுட் சைடு இந்தியா அப்படின்னா என்னது, இந்தியாவுக்கு வெளியே வாழக்கூடியவங்களோட உரிமைகளை பற்றி, அவங்களுடைய குடியுரிமை பற்றி, ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதை பற்றி அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 8. சரியா? இந்த மாதிரி அனைத்து ஆர்டிக்கலையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த இதில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னென்னு பார்ப்போம். சி ஃபார் சிட்டிசன்ஷிப் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சரியா? மெயினான வேர்டை மட்டும் ஞாபகத்தில் வைங்க. சி ஃபார் சிட்டிசன்ஷிப். சரியா? ஆர்டிக்கல் 5. ஆர்டிக்கல் 6 பி ஃபார் பாகிஸ்தான் டு இந்தியா. சரியா? பாகிஸ்தான் டு இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை பற்றி படிக்கிறது. சரியா? அடுத்து ஐ, இந்தியா டு பாகிஸ்தான். சரியா? இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் கொஞ்சம் பேர் போயிருப்பாங்களா, அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை பற்றி படிக்கிறது. ஓ ஃபார் அவுட் சைடு இந்தியா, இந்தியாவுக்கு வெளியே வாழக்கூடிய அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பு, அவங்களுடைய ரைட்ஸை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 8. அடுத்து எஃப் ஃபார்
ஃபாரின் ஸ்டேட், அதாவது இப்போ இந்த அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் வந்து குடியுரிமையை நமக்குலாம் கொடுக்க மாட்டேங்கான். இருந்தாலும் மற்ற ஒரு சில நாடுகள்லாம் நமக்கு குடியுரிமை கொடுக்காம வாலண்டியராக ஏற்றுக்கிடுறாங்க. அப்படி ஏற்றுக்கிறவங்களுடைய குடியுரிமையை ரத்து பண்ணிடுவாங்க. நாட் டு பி சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் கிடையாது, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்தியன் சிட்டிசனாக அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 9. சரியா? அப்புறம் சி ஃபார் கண்டினியூன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இப்போ என்னுடைய குடியுரிமையை வந்து எவ்வளோ நாள் தொடரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தொடர்ச்சியை வச்சு சொல்கிறது. கண்டினியூவாக எவ்வளோ நாள் என்னுடைய குடியுரிமை இருக்குது அப்படிங்கிற ஆர்டிக்கிளில் சொல்கிறது வந்து ஆர்டிக்கிள் 10. சரியா? அதே மாதிரி கடைசி ஆர்டிக்கிள், மோஸ்ட்லி நிறைய ஆர்டிக்கிளில் பார்லிமெண்ட்